சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க மனோஜ் பண்ற அலப்பறையும் ரோகிணியோட புது டிராமாவுமா போச்சு. குடி போதையில மனோஜ் கார் ஓட்ட முடியாம தவிக்கிறதும், போலீஸ் கிட்ட சிக்கி ரோகிணி பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகி கத்துறதும் பார்க்கவே பாவமா இருந்துச்சு. ரோகிணி மேல அவன் எவ்வளோ கோபத்துல இருக்கான்ங்கிறது புரியுது. முத்து கரெக்டா வந்து காப்பாத்தலனா மனோஜ் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருப்பான். என் தம்பி சோகத்துல குடிச்சிட்டான் சார்னு சொல்லி முத்து கூட்டிட்டு வர்றதுல பாசம் தெரிஞ்சாலும் வீட்ல விஜயா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பயம் வருது. இங்க ரோகிணி சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்து நிக்கிறா. என் ட்ரெஸ் எடுக்க வந்தேன்னு சொன்னாலும் அவ நோக்கம் வேறன்னு மீனாவுக்கு புரியுது. மீனா அவங்கள ட்ரெஸ் எடுக்க விடுங்கன்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருந்தாலும் சிந்தாமணி போட்ட பிளான உடைச்சிட்டா. விஜயா ரோகிணிய பார்த்ததும் ருத்ரதாண்டவம் ஆடுறாங்க. என் பையன் வாழ்க்கைய கெடுத்த பாவி வெளியே போன்னு துரத்துறதுல ஒரு அம்மாவோட ஆத்திரம் அப்பட்டமா தெரியுது. ஆனா ரோகிணி அழுதுகிட்டே நடிக்கிற நடிப்பு இருக்கே, ஆஸ்கார் ரேஞ்ச். முத்து மனோஜ தாங்கி பிடிச்சி வீட்டுக்குள்ள வர்றான். போதையில தள்ளாடுற மகனை பார்த்து விஜயா துடிச்சு போறாங்க. என் பையன் குடிக்க நீதான் காரணம்னு ரோகிணியை திட்டுறதும் முத்து மேல பழி போடுறதும் அவங்க வழக்கமான குணத்தை காட்டுது. முத்து உதவி பண்ணியும் பழி வாங்குறாங்க. மனோஜ் போதையிலையும் ரோகிணிய பார்த்ததும் வெளியே போ, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு கத்துறான். ஆனா ரோகிணி மனசுக்குள்ள நம்ம மறுபடியும் சேருவோம் மனோஜ்னு சொல்றதுல அவளோட வஞ்சகம் தெரியுது. இவன் குடிக்கிறதையே தனக்கு சாதகமா பயன்படுத்த பார்க்கறா. மனோஜ் இன்னும் சரக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறத பார்க்க பரிதாபமா இருக்கு. முத்து எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் கேட்கல. குடும்பத்தின் மானம் காற்றுல பறக்குது. ரோகிணி அடுத்து என்ன பிளான் பண்ணுவா? மனோஜ் இந்த பழக்கத்திலிருந்து மீள்வானா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.